அவர் யாராவனாலும் இருக்கலாம். உங்களுக்கு எல்லாம் பிடித்தமான நபராக இருக்கலாம், உங்களோடு பழகி கொண்டிருக்கக்கூடிய நபராக இருக்கலாம், எளிமையானவராக இருக்கலாம், இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கலாம், மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கலாம், எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை நம்முடைய தலைவர் நிறுத்தலாம். இது எல்லாத்துக்கும் மேல ஒரே ஒரு குறிப்பு சொல்லிடுறேன். ஒரே வார்த்தையால திமுகவை நடுங்க வைப்பவராக கூட இருக்கலாம். அந்த ஒரு வார்த்தை இடியாப்பமாக கூட இருக்கலாம். இந்த தொகுதியில் நம்முடைய தலைவர் யாரை வேட்பாளராக அறிவிக்கிறாரோ அந்த வேட்பாளரை உடனே யாருன்னு கூட்டத்தில் இருந்து கேட்குறாங்க. எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். அந்த கேஸ் எல்லாம் நான் வாங்க மாட்டேன். அதனால நம்முடைய தொகுதியில் தலைவர் யாரை வேட்பாளராக நிறுத்துகிறாரோ அவர் யாராவனாலும் இருக்கலாம், உங்களுக்கு எல்லாம் பிடித்தமான நபராக இருக்கலாம், உங்களோடு பழகி கொண்டிருக்கக்கூடிய நபராக இருக்கலாம், எளிமையானவராக இருக்கலாம், இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கலாம், மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கலாம், எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை நம்முடைய தலைவர் நிறுத்தலாம். இது எல்லாத்துக்கும் மேல ஒரே ஒரு குறிப்பு சொல்லிடுறேன். ஒரே வார்த்தையால திமுகவை நடுங்க வைப்பவராக கூட இருக்கலாம். அந்த ஒரு வார்த்தை இடியாப்பமாக கூட இருக்கலாம். அதனால இந்த தொகுதிக்கு திமுகவிற்கு இடியாப்பம் போடக்கூடிய ஒரு வேட்பாளரை தலைவர் நிச்சயம் அறிவிப்பார். அந்த வேட்பாளரை மாபெரும் வெற்றி பெற செய்து சட்டமன்ற தொகுதிக்கு அனுப்ப வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. உங்களுக்கு தேவையான அனைத்தையும் உங்கள் வீட்டு வாசலில் கொண்டு வந்து சேர்ப்பது நம்முடைய வெற்றி வேட்பாளரின் பொறுப்பு என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.